இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கேசஸை நான் உங்களுக்கு வந்து ரிவைஸ்டு ரிட்டர்ன் மூலமாக எப்படி அதில் நீங்கள் பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு 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 கேஸில் பார்த்தீங்கன்னா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டை மிஸ் பண்ணதை வச்சு எங்களோட குரூப்பில், அதாவது ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்த கேஸு. அதே மாதிரி இன்னும் செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ITR 4க்கு பதிலாக ITR 1 ஃபைல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ ரிவைஸ் ரிட்டர்ன். அடுத்து ஒரு என்ஆர்ஐ வந்து ரெசிடெண்ட், அதுக்கு தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒன்றும் இல்லையா, அது அவங்களுக்கு அப்போ அவேர்னஸ் கிடையாது. அவங்க ரெசிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு நான் ரெசிடெண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க என்ஆர்ஐ பட் ரெசிடெண்ட்டாக பேஸ் பண்ணி ITR ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 கேஸ்லையும் ஸோ எப்படி நீங்கள் டீல் பண்ணணும்? மேபி இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேஸாக இருக்கலாம். மேபி ஒரு சின்ன ஒரு இன்கம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், சின்ன ஒரு டிடக்ஷன்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது லேட்டாக ஒரு இன்கம் அக்ரூவ் ஆகிருக்கலாம் அந்த பர்டிகுலர் இயரில், ஸோ லேட்டாக டெபாசிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த ரிவைஸ்டு ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 5 எப்படி யூஸ் ஆகுங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட கிராஸ் சேலரி 7 lakh rupee, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைல் பண்ணும்போது ITR 1 டியூ டேட்டுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணும்போது எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் 35,000 டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ 6,50,000. ஸோ எல்ஐசி வந்து அவங்களுக்கு 1,50,000 இருக்குது. ஏடிடியோட இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000. ஸோ டேக்ஸபிள் இன்கம் 4,75,000. ஸோ டேக்ஸ் கிடையாது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. பட் 26 ஏஸில் ஏஎஸ் அண்ட் டிஎஸில் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டு 35,000 ரூபாய் அங்கே இன்கமாக அக்ரூவ் ஆகிருக்கு, பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவைஸ் ITR பண்ணும்போது அதே ஃபார்ம் தான், ITR 1 தான். 7 lakh minus 50,000 ப்ளஸ் 35,000 ஆட் பண்ணால் 6,85,000 அவங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்க ஆன் டைமில் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சினாரியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ண முடியலன்னா டிஃபால்ட் ரெஜியூமே உங்களுக்கு நியூ ரெஜியூமே தான். ஸோ நியூ ரெஜியூமில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எந்த டிடக்ஷனும் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி டிடக்ஷன்ஸ் இருக்குன்னா, ஸோ இந்த சுச்சுவேஷனில் 5,10,000. ஸோ அந்த டைமில் வந்து ரெஜியூமே இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் ரிவைஸ்டு ஒரு கான்செப்ட்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் திங்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 8,85,000 இருக்குது அப்படின்னா இதில் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி நீங்கள் வரும். ஸோ நீங்கள் இதில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன இம்பார்ட்டனாக இதில் வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் நீங்கள் வந்து 26 ஏஸ் வந்து செக் பண்ணணும். ஸோ ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா கரெக்ட் இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் 31st டிசம்பருக்குள்ளே ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 143 சப்செக்ஷன் 1 நோட்டீஸ் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் கேஸில். ஸோ எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரிவைஸ் பண்ணியாச்சு. செகண்ட் கேஸு ITR 4க்கு பதிலாக ITR 1 ஃபார்மை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து 6,50,000 ஃப்ரீலான்சிங். ஸோ அதோட இன்கம், ஆனால் அதை வந்து சேலரியாக கன்சிடர் பண்ணி ITR 1 ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 6,50,000 இன்கம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ராங்காக கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ டேக்ஸபிள் இன்கம் 6 lakh rupee, டிடக்ஷன் 1,50,000. ஸோ நெட் டேக்ஸபிள் இன்கம் வந்து 4,50,000. ஸோ TDS பை கிளைண்ட்டு ஸோ 20,000. ஸோ இவங்கன்னா ரீஃபண்ட் கிடையாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அப்போ இருக்கிற பட்சத்தில் ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 44 ADA ஸோ சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரெசம்டிவ் பேசிஸ் இந்த ஒரு செக்ஷன் இருக்குது 44 ADA. ஸோ கிராஸ் ரிசிப்ட் வந்து 6,50,000. ஸோ இவங்களுக்கு ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் போனோம் அப்படின்னா 50% ஆஃப் கிராஸ் அதை நம்ம காமிச்சா போதும். எந்த ஒரு புக்ஸுமே நம்ம இது பண்ண தேவையில்லை, அது ஒரு லிமிட் இருக்குது. ஸோ 3,25,000 அவங்களோட டோட்டல் இன்கம். ATC வந்து 1,50,000 அவங்களோட டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,75,000. ஸோ TDS வந்து 20,000 அதை வந்து நம்ம ரீஃபண்டாக கிளைம் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடையாது. இது வந்து நான் பழைய வருஷத்துக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல சப்போஸ் 7,50,000 இருக்குது, இங்கே சப்போஸ் பேசிக் எக்ஸாம்ஸ் லிமிட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஃபண்டை கிளைம் பண்ணிக்கலாம் இந்த சுச்சுவேஷனில். அதாவது ராங் ITR ஃபார்மை சூஸ் பண்ணனால இந்த சுச்சுவேஷன். தேர்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்க வந்து ரெசிடெண்ட்டாக அவங்க நினச்சிக்கிட்டு, நான் வந்து ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அதை ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் நினச்சிக்கிட்டு அவங்க NRI பட் ரெசிடெண்ட்டாக ஃபைல் பண்ணிட்டாங்க. எப்படி? ஸோ ஒரிஜினலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து FD ப்ளஸ் ரெண்டலில் வந்து அமௌண்ட் வந்திருக்கு 2,80,000. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 72,000 ரூபாய்.
ஸோ ஃபாரின் சேலரி, ஸோ அவங்க ரெசிடென்ட்னா என்ன கான்செப்ட் வந்து என்னவா மாறும் அப்படின்னா குளோபல் இன்கம் டேக்ஸபிள். அப்போ துபாயில் earn பண்ணியிருக்காங்க 45 lakh ரூபி. ஸோ எல்லாமே ஆட் பண்ணும்போது 47,80,000. ஸோ டிடக்ஷன்ஸ் வந்து 1,50,000. ஸோ டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா 46,30,000. இதில் அவங்களோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 9,20,000 டேக்ஸு. டிடிஎஸ் வந்து 30,000. ரிமைனிங் எல்லாமே பே பண்ணிட்டாரு. பட் ரிவைஸ்டு ஃபைல் பண்ணும்போது இவர் வந்து என்ஆர்ஐங்கிற பட்சத்தில் அவர் வந்து ஃபாரின் சேலரி வந்து இது பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்தியாவில் அவர் ரிசீவ் பண்ணல, ரிசீவ் பண்ணல. ஸோ இது வந்து டேக்ஸபிள் கிடையாது. எஃப்டி மட்டும் தான் டேக்ஸபிள். ஸோ 2,08,000 தான் அவரோட டோட்டல் இன்கம். அதில் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். டேக்ஸபிள் இன்கம் 58,000 தான். ஸோ ரிபேட்டு அவருக்கு வந்து அந்த 30,000 அவர் வந்து டேக்ஸ் பேபிள் 800. அதில் வந்து 30,000 அவருக்கு வந்து எஃப்டியில் வந்து டேக்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த 29,200 வந்து ரீஃபண்டாக கிளைம் பண்ணிட்டார். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி அதுக்கு தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும். கிளியராக பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் இந்த விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, ராங்காக நீங்கள் ஐடிஆர் ஃபார்மை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஐடிஆர் 1க்கு பதில் ஐடிஆர் 2, 2க்கு பதில் 3, 3க்கு பதில் 4 அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் ரிட்டர்ன் ஃபைல் நீங்கள் வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். மிஸ்ட் இன்கம், ஏதாவது எஃப்டி இன்ட்ரெஸ்ட், ரெண்டல் இன்கம், ஏதாவது நீங்கள் இன்கம்மை மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை சேலரி, ஃபார்ம் 16, 2 ஃபார்ம் 16 இருக்குது. ஒரே ஒரு ஃபார்ம் 16 மட்டும் தான் கன்சிடர் பண்ணீங்க, இன்னொரு ஃபார்ம் 16 கன்சிடர் பண்ணலை. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் கிளைம்டு டிடக்ஷன், ஸோ டிடக்ஷன் வந்து ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 1,75,000 தான். நீங்கள் 3,80,000 இல்லை 4 lakhs கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ராங் பேங்க் அக்கௌண்ட் இல்லை பேன் எதாவது மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ரிவைஸ் ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 143(1) நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ இ-ஃபைல் டேபில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், ஃபைல் ரிவைஸ் ரிட்டர்ன். ஸோ அசஸ்மெண்ட் இயர் 2025-26 இல்லை எந்த பர்டிகுலரை செலக்ட் பண்ணிவிட்டு ரிவைஸ் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 5 என்டர் த அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பீங்களா அதோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் ஃபார்ம், எந்த ஃபார்ம் ஐடிஆர் 1 or 2 சொல்லிட்டு ஸோ ப்ராப்பராக உங்களோட டேட்டா ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா டன் ஆயிரும். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மேபி இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தீங்க. இதை நான் எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, மேபி ஏதாவது சம் டிடக்ஷன்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம். இதனால தான் நீங்கள் டேக்ஸ் அதிகமாக பே பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆக்சுவல் டிடக்ஷன் எக்ஸாமினேஷன் ஏதாவது இருக்கும், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ரீவெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் உள்ளே போயிட்டு, ஏன்னா உங்களுக்கு டெட்லைன் இருக்குது. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 15th September தான் டியூ டேட்டு. மேபி இட் மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஜான் எண்டு அந்த மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம், பில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த சுச்சுவேஷன் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு லைவில் வந்து கீழே கமெண்ட் போடுங்க. அந்த கமெண்ட்டை நான் டேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன்.